அடுத்த வருடம் மே மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள சர்வதேச வெசாக் உற்சவத்தின் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். புதுடில்லியின் 2 நாட்டு பிரதமர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த அழைப்பு தொடர்பில் விரைவில் பதில் வழங்குவதாக இந்திய பிரதமர் கூறியுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கியமை இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற பாரிய வெற்றி என இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். புதுடில்லியின் ஹைதராபாத் மாளிகையில் இந்திய மற்றும் இலங்கை பிரதமர்களுக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றதுடன் பின்னர் ராப்போசன விருந்துபசாரத்திலும் கலந்து கொண்டார். ராஜதந்திரத்திற்கு அப்பாற் சென்ற விசேட நட்புறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துள்ளது என நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சுதந்திரமாக கடல் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி அமைதியான வலயமாக பேணிச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் 2 நாடுகளினதும் பிரதமர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாதத்தை ஒழித்து சமாதானத்தை நிலைநாட்டும் முயற்சிக்கு சார்க் வலயத்தில் உள்ள அனைத்து நாடுகளினதும் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான இயலுமை குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஆராயப்பட்டுள்ளது. சார்க் அமைப்பு எதிர்நோக்கியுள்ள சிக்கல் நிலை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பிலான பேச்சுவார்த்தையை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதுடில்லியில் நடத்தவும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரையும் சந்தித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கியமை இலங்கைக்கு கிடைத்த பாரிய வெற்றி என இதன்போது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் வலயத்தின் ஏனைய விவகாரங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.